ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூ அகிஷோடைய எபிசோட் நம்பர் 2. எபிசோட் ஸ்டார்ட்ல சின்ன பசங்க எல்லாம் விளையாட ஒரு பிளே கிரவுண்ட் காட்டுறாங்க. அங்க ஒரு ஆள் ஒரு கருப்பு கலர் பால் வச்சிருக்கான். அந்த பால் துடிக்குது. அப்ப ஒரு குட்டி பொண்ணு அந்த ஆள் கிட்ட என்ன அதுன்னு கேட்க, ஆமா அது ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு சொல்றான். இந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடி இருந்த எல்லா பசங்களும் தொப்பு தொப்புன்னு விழுவாங்க. என்னாச்சுன்னு இந்த குட்டி பொண்ணு திரும்பி பார்க்க அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுவா. அப்போ அவளோட சோல் அந்த பால் கிட்ட போகும். இங்க ஹீரோ அவரோட ஸ்பிளிட் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியல. என்மாவும் திட்டிட்டு இருப்பான். உனக்கு சுச்சுவேஷன் புரியுதா இல்லையா? 3 ஆபத்தான வெப்பன்ஸ் ஹியூமன் வேர்ல்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ண ஹியூமன்ஸ்க்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோ என்மாவே திட்டுவாரு. 2 பேரும் பேசி பேசி என்ன கான்சென்ட்ரேட் பண்ண விட மாட்டீங்கன்னு. என்மாவும் உனக்கு பேச்சு மட்டும் தாண்டான்னு சொல்ல ஹீரோவும் அவரோட ஸ்பிளிட் எனர்ஜியை வச்சு ஷூட் பண்ணலான்னு பாப்பாரு. என்மாவும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க கடைசியில எல்லாம் புஷ்ன்னு போயிடும். ஹீரோவும் ட்ரை பண்ணிட்டே இருக்க அப்ப அந்த மேஜிக் மிரர் பசங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்ததை காட்டும். இப்ப அந்த குட்டி பசங்களாம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு கேட்க அவங்க சோல்ஸா அவங்க கிட்டே ரிட்டர்ன் பண்ணணும். ஹீரோவும் சரி வா போடான்னு கூப்பிட போட்டான்னு சொல்றான். உனக்கு ஆல்ரெடி ஸ்பிளிட் எனர்ஜி யூஸ் பண்ண தெரியலேன்னு. ஆனா ஹீரோ இங்க கையே போதுன்னு போவாரு. கேவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருப்பாங்க. அவங்க ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கே தான் ஒரு லீடரா இருந்தா அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுவான். எல்லார்கிட்டயும் சாரி கேட்பா. ஃப்ரெண்ட்ஸும் இவ்வளவு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு. ஆனா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோ போறத பார்த்து அவனும் வந்து ஹீரோ கிட்ட பேசுவான். நீ மட்டும் எப்படி அவனை அடிச்சனு? என் ஹீரோமோ நான் என் ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி அடிச்சேன்னு சொல்ல போட்டானோ அதெல்லாம் சொல்லாடு ஷூன்னு சொல்லுவா. ஹீரோ சொல்றதை கே நம்ப மாட்டான். போட்டானோ ஹீரோவை இழுத்துட்டு போயிடுவா. கேவோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னாச்சு இவனுக்கு லூஸ் ஆயிட்டானா? இதுல வேற ஒரு வியர்டான பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல கேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆவாங்க. ஏன்னா கேக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா, அந்த பசங்களுக்கு இல்ல. அப்பதான் கே நம்புறான் ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மைன்னு. இப்ப அந்த மான்ஸ்டர் யூஸ் பண்ண வெப்பனை பத்தி பேசிட்டு வருவாங்க. அது ஹியூமன் சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும். அந்த ஈவல் வேர்ல்ட்ல இருந்து வர எல்லா மான்ஸ்டரையும் யூகாய் தான் சொல்லுவாங்க. அந்த பூச்சியும் யூகாய் தான். இந்த பிளே கிரவுண்ட்ல ஒருத்தன் தானே அவனும் யூகாய் தான். அந்த யூகாய் தேடி பூட்டானும் ஹீரோவும் அழிஞ்சிட்டு இருக்க அவனை கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ டயர்ட் ஆயிடுவாரு. ஹீரோவும் இந்த ஹியூமன் வேர்ல்ட்ல எத்தனை யூகாய் இருக்குன்னு கேட்க போட்டானும் முன்னாடி இருந்த விட இப்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஹியூமன் வேல்டையும் ஈவல் வேல்டையும் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோவும் அப்ப எப்படி அந்த பூச்சி வந்தது? அந்த கேள்விக்கான ஆன்சர் போட்டானுக்கே தெரியல. அதை நீ தாண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்ல ஹீரோ பசிக்குதுன்னு சொல்வாரு. அங்கதான் ஹீரோ காப்பாத்துன அந்த குட்டி பையன் இருப்பான். அவனும் ஹீரோ பார்த்தோன்னே தேங்க்ஸ் சொல்வான். ஆனா கொஞ்சம் சோகமா இருப்பான். அவன் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். ஹீரோவும் எங்க அந்த அப்பார்ட்மெண்ட்னு கேட்டு அந்த இடத்துக்கு போக அங்க விளையாடிட்டு இருந்த பசங்களும் மயக்கம் போட்டு விழுவாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் போறதை ஹீரோ பார்த்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. தன்னை யாரோ ஃபாலோ பண்றதை உணர்ந்த அவனும் ஓடுவான். ஹீரோவும் துரத்திட்டே போவாரு. அவன் காஷ் எடுக்க போவான். கொஞ்ச நேரம் 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோ அங்க அந்த கருப்பு உருண்டை இருக்கிறத பார்த்து அதை எடுக்கலான்னு போகும்போது யாருடா நீனா அவன் அப்படியே ஓடி வந்து மான்ஸ்டரா கன்வெர்ட் ஆவான். ஹீரோவை அட்டாக் பண்ணுவான். அவன் வேற ரொம்ப ஹைட்டாவும் வெயிட்டாவும் இருப்பானா ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியல. பயங்கரமான சண்டை நடக்கும். இவங்க சண்டை போட்டதுலாம் தூரத்துல கலரிங் பண்ண பையன் பார்த்துட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டர் அடிக்க ஹீரோ தப்பிச்சு ஓட அவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான். விடாம பின்னாடியே துரத்தி அடிச்சிட்டு இருப்பான். ஹீரோக்கு ஏகப்பட்ட காயம். ஹீரோ நிறைய அடி வாங்குவாரு. இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. தன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ண ஹீரோவால முடியல. ஆனாலும் ஹீரோ விட மாட்டாரு. அவன் கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவன் லாக் பண்ணிடுவான். அந்த மான்ஸ்டரும் ஹீரோவை அடிக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்த அந்த குட்டி பையன் நிறுத்துன்னு கத்துவான். ஹீரோவை விடுடான்னு சொல்ல இந்த மான்ஸ்டரும் அந்த குட்டி பையனை பார்த்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கிட்டு ஹீரோவை மூடி போடான்னு கத்த அவன் ஹீரோவை ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுப்பான். ஹீரோ வழியிலே சுருண்டு விழுந்துருவாரு. அவன் அந்த பாலை எடுக்க இந்த குட்டி பையனை ஓடுறான். அப்படி மயங்கிடுறான். அவனோட சோல் அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்துடும். இந்த மான்ஸ்டரும் அந்த சோலை எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது என்ன நடந்தாலும் உன்னை சாப்பிட விட மாட்டேன்னு ஹீரோவும் ஒரு கம்பி எடுத்து அவன் வாய்க்கு நடுவில் வைப்பாரு. தன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி அவன் வாயிலே ஷூட் பண்ண அந்த மான்ஸ்டர் அவுட் ஆயிடுவான். அவன் கலெக்ட் பண்ணி வச்ச சோல்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கே திரும்பி போயிடும். இந்த குட்டி பையனுக்கும் உயிர் வந்துடும். இந்த கலரிங் பண்ண பையன் அப்பல இருந்து சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னே தெரியல. போன எபிசோட்ல கேம்லிங் ஆடிட்டு இருந்தானே ஒரு பிசினஸ் மேன், அவன் ஒரு பொண்ணை அடிச்சு வச்சிருக்கான். அந்த பொண்ணை காயப்படுத்த அந்த பொண்ணோட அழுக அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். இததான் அவன் ஐஸ் ஆஃப் டியர்ன்னு சொல்வான். அது பயங்கர ரேட்டுக்கு போகும். இந்த பொண்ணை இவனுக்கு கொடுத்தது அந்த வில்லன் தான். இவனையும் இவளை காயப்படுத்தி அந்த ஐஸ் ஆஃப் டியரை வித்துட்டே வருவான். இப்ப இந்த பிசினஸ் மேன் பொண்ணு பிறகு அவனோட பாடி கார்ட்ல ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். அந்த பொண்ணோட காயத்துக்கு மருந்து போடுவான். கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கும், நான் உன்னை எப்படியாவது வெளியே விட்டுருன்னு சொல்ல அந்த பொண்ணு ஏன்னு கேட்கும். ஏன்னா அவனுக்கு இந்த பொண்ணு பார்க்கும்போது அவனுடைய தங்கச்சி மாதிரி தோணுதான். இப்ப அடுத்ததா ஒரு பையனை காட்டுவாங்க. இவன் பேரு ஈஹி. அவன் ஒரு கத்தி எடுத்து தன்னோட நெத்தியில காயப்படுத்திக்கிறான். அதோட வழியில கத்திட்டு இருப்பான். இங்க
ஹீரோவும் போட்டானும் அந்த மான்ஸ்டரை பத்தி பேசிட்டு வருவாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்த கேவும் பின்னாடியே வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்ததான் அவங்க திருடிட்டு வந்த வெப்பனோட பேரு மிரர் ஆஃப் டார்க்னஸ். அந்த மிரர் கிட்ட என்ன விஷ் கேட்டாலும் அது நடக்கும். ஆனா அதை தப்பா யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி அவங்க வரம் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அந்த மிரரை ஃபுல் மூன் டேல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது சொல்லிட்டு போட்டானும் மறைஞ்சு போக கே இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கும் போது அந்த கலரிங் பண்ண பையன் ஹீரோவை கிராஸ் பண்ணி தான் போவான். அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போக அவன் ஒரு புக்கே வாங்குவான். என்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான். இது ஏதோ ட்ராப் பண்ணவனு சொல்ல அந்த கலரிங் பண்ண பையன் அவன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவான். ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போவாரு. அவன் ஒரு ரூமுக்கு போக அந்த ரூம்ல போயிட்டு ஹீரோ செக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவன் பின்னாடி வந்து கவலைப்படாத, நான் அது உனக்கு திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்ல அப்ப அந்த பையனோட பேரு சொல்லி அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, சூஷி. அவங்க அம்மா ஹீரோவை அவனோட ஃப்ரெண்டு நினைச்சுப்பாங்க. இந்த சூஷியும் ஒரு யூகாய் தான், ஈபிள் வேர்ல்ட்ல இருந்து வெளியே வந்த மான்ஸ்டர். 17 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட பவர் எல்லாம் அவன் லூஸ் பண்ணிருப்பான். அதனால ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்கிற ஹியூமன் எக்க பொசஸ் பண்ணிருப்பான். அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களே ஒரு அம்மா, அவங்க வயிற்றுல இருந்த எக்கை இவன் ப்ரொசஸ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா பிறந்து இவனுக்கும் அவன் இழந்த பவர்ல திருப்பி கிடைக்க இவன் இந்த உலகத்தை விட்டு போலாம் தான் யோசிச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ள இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். பொதுவா யூகாய்க்கு இந்த மாதிரில பாசம் இருக்காது. ஆனா இவங்க அம்மா காட்டின பாசத்தினால இவன் மாறி இருப்பான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கும். இன்னும் 1 மாசம்தான், அதுக்குள்ள அவங்க இறந்துருவாங்க. அதனால இவன் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த மிரரை யூஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டான். அந்த மிரரை யூஸ் பண்ணிட்டு இவன் திருப்பி கொடுக்கறதா வாக்கு கொடுப்பான். ஹீரோ இந்த கதையில கேட்டுருவாரு. ஆனா இவனை நம்புறதா வேணாமான்னு சொல்லி ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த கதையெல்லாம் கேட்டு இந்த பூட்டனுக்கும் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அவங்க அழுதுட்டு இருக்க என்மாவும் இது ஆபத்துல தான் முடியும்னு சொல்லுவான். ஹீரோ குழப்பத்தோடைய ரெஸ்டாரண்ட்ல இருப்பாரு. கைகோ கிட்ட கெட்டவங்களே நல்லவங்க இருப்பாங்களான்னு கேட்க கைகவும் மத்தவங்க சொல்றத பத்தி யோசிக்காத, உனக்கு அவங்க நல்லவங்க தோணுச்சுன்னா அவங்க நல்லவங்க தான். சுத்தி இருக்கிறவங்களா அவங்க நல்லவங்க சொல்லும்போது உனக்கு அவங்க கெட்டவங்க தோணுச்சுன்னா அவங்க கெட்டவங்க தான். எப்பவுமே நீ இப்படிதானே யோசிப்பேன்னு கைக்கவும் சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் கிளியர் ஆவாரு. சாப்பிடலான்னு போகும்போது பூட்டான் அங்க வந்துருவா. ஹீரோவால சாப்பிட கூட முடியாது. பூட்டான் என்ன சொல்வானா, அந்த மிரரை யூஸ் பண்ணி விஷ் கேட்டா அந்த மிரருக்கு திருப்பி ஏதாவது தரணுமா, விஷ் கேட்டவங்களோட உயிரை தரணுமா. அன்னைக்குதான் ஃபுல் மண்டே வேற. ஹீரோவும் சைஷியை காப்பாத்தலன்னு போக கே தடுப்பான். என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறியான்னு கேட்க பூட்டானும் இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்க கே அவனும் ஒரு யூகாய் தான், அவன் இந்த டவுனையே நாசமாக்கிடுவான்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவனை தள்ளி விட்டுட்டு ஓடுவாரு. அவனும் ஃபாலோ பண்ணிட்டே வருவான். எங்க சுஷியா வரம் கேட்பான். அவங்க அம்மாவுடைய லைஃப் தான் கேட்பான். அவன் வரம் கேட்ட உடனே அந்த ரூம் ஃபுல்லா ஒரு பவர்ஃபுல்லான வேவ் வர மாதிரி இருக்க ஹீரோவோ காப்பாத்தலன்னு உள்ள போவாரு. ஆனா கே விட மாட்டான். அது ஒரு ட்ராப்னு சொல்வான். போடான்னு ஹீரோவும் உள்ள போக அந்த வேவ்குள்ள மாட்டிப்பாரு. சுஷியோ நீ என்னடா பண்றன்னு கேட்க ஹீரோ நீ பண்றது தப்புன்னு சொல்வாரு. ஏன்னா இவன் செத்துட்டானா அவங்க அம்மா சந்தோஷம் பட மாட்டாங்க. ஹீரோ ஆல்ரெடி அவங்க அம்மாவை பார்த்திருக்காருல்ல எந்த நிலைமையில இருந்தாங்கன்னு, அதை வச்சுதான் சொல்வாரு. அதனால ஹீரோ தன்னோட லைஃப்ல பாதிய அந்த மிரருக்கு தரதா சொல்வாரு. இந்த சூஷியம் வேணான்னு கத்துவான். ஆனா அந்த மிரர் இவங்க 2 பேருடைய பாதி லைஃபை எடுத்துக்கும். பாதி லைஃபை உறிஞ்சிட்டு இவங்க 2 பேரையும் தூக்கி போட்டுரும். சூஷியோட அம்மா இப்போ ஓகே ஆயிடுவாங்க. கேவும் ஹீரோ கிட்ட சாரி கேட்பான். ஏன்னா தப்பா நினைச்சிட்டான்ல. அதனால ஹீரோவும் தனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தானே கேட்டதுதான் நூடுல்ஸ் வாங்கி தர சொல்வாரு. இப்ப 2 பேரும் ஹாப்பியா போவாங்க. இந்த அவரோட நெத்தியில காயப்படுத்தினால அந்த இடத்துல ஒரு கண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணோட ஐஸ் ஆஃப் டேர் இவங்கிட்டே இருக்கும். அது மூலமா யாரையோ தேடிட்டு இருக்கான். யாரையோ கண்டுபிடிச்சிடறான். அந்த ஆள் போற காரை அப்படியே 2ஆ வெட்டிடுவான். அந்த ஆள் அந்த பிசினஸ் மேனோட டிரைவர். அவன்கிட்ட தான் அந்த டேர் ஆஃப் ஐஸ் இருக்கும். அதை இவன் திருடிட்டு போயிடுவான். இந்த பிசினஸ் மேனுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த வில்லனுக்கு கால் பண்ணி நீ என்ன மாதிரி ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்க, அந்த பொண்ணு அழுவே மாட்டுது, இப்போ அவளோட ஐஸ் ஆஃப் டேயோட யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல அந்த வில்லனும் அப்ரூவல்ல கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்க, ஏன் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்வான். அங்க அவனோட ரூம்லயே ஒரு ஆள் இருப்பான். அவனோட பேரு டோரோ. அவனை கூப்பிட்டு உனக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்ல அவனும் ஒரு யூகாய் தான். அவன் தோல் மேல இன்னொரு மான்ஸ்டர் இருக்கும். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.